நிக்சன் அந்த பூர்ணிமா பண்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல நடுவுல வேற மாயா வேற 3 பேரும் சேர்ந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. பிக் பாஸே சரியா இல்லன்றத இதுல இருந்தே தெரியுது. எனக்கு எது ஓகே தான், லைட்டா கஷ்டமா இருக்கு, பட் அக்செப்ட் பண்ணி தானே ஆகும். இல்லை, ரவீனா கொஞ்சம் இன்னசென்ட். ஸோ அவங்கள தவிர வேற யாராச்சும் அர்ச்சனா அந்த மாதிரி யாராச்சும். பிக் பாஸ்ல இப்போ ரவீனா எவிக்ட் ஆயிருக்காங்க, அது சரியான ஒரு டிசிஷனா இருக்கு இல்லை, ஏன்னா இப்போதான் அவங்க கொஞ்சம் நல்லா கேம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்தது. கரெக்ட் தான் நினைக்கிறேன். லைக் ஓவர் அனாயிங்காக இருக்குது, அதனால் கரெக்ட் தான் நினைக்கிறேன். அவங்க எதுவும் பெருசாக பண்ணாத மாதிரியே இருக்குது. ஸோ எவிட்டாலும் கரெக்ட் தான் நினைக்கிறேன். நேற்று பார்த்தேன் போஸ்ட். ஆக்சுவலி ரவீனா எலெக்டர் அன்ஃபேர் எலெக்ஷன் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. ரவீனா ஆக்சுவலி கண்டிப்பாக ரவீனா தான் போயிருப்பா. ஏன் அப்படின்னா நிக்சன் மாயா தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க ஓட்டிங்கில். கண்டிப்பாக அவங்கள விஜய் டிவி தூக்காது. ஸோ பிக் பாஸ்ல இப்போ பார்த்தீங்கன்னா ரவீனா எவிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அது எப்படி கரெக்டான ஒரு டிசிஷன் தான்? இல்ல, ரவீனா இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவ இன்னும் இப்பதான் ஆடிட்டு இருக்கா. மேபி மாயா போனா நல்லா இருக்கும். அவ பூர்ணிமா அவ கூடயே இருக்கா. மத்தவங்க தான் எல்லாரும் தப்பு, அவ தப்புனாலும் ஒத்துக்காம பண்ணிட்டு இருக்கனால மாயா ஸ்ட்ராட்டஜியோட கேம் நல்லா இருக்கு. அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் நல்லா தான் பண்றாங்க. பட் எல்லாத்துக்கு மேலேயும் குறை மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு பண்ணி கன்ஃபார்ம் மாயா இல்லை பூர்ணிமா. அவங்க கேங்கா விளையாடுறாங்க, மற்றவங்கள கேங்கா ஆடுறேன்னு சொல்லிட்டு, அதனால ரவீனா கொஞ்சம் இன்னசென்ட். ஸோ அவங்கள தவிர வேற யாராச்சும் அர்ச்சனா அந்த மாதிரி யாராச்சும் எவிக்ட் ஆயிருந்தாங்க. அர்ச்சனா எல்லாரையுமே டாமினேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசித்ரா மேம்லாம் நல்லா விளையாடுறாங்க, ஹானஸ்ட்டாக இருக்காங்க, ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்கள டாமினேட் பண்ணி பேசுகிறது அண்ட் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது அது சரியாக பண்ணல. மேபி ரவீனா சேஃப் கேம் ஆடுறாங்கங்கிறதுனால எவிக்ட் ஆகலாம். அண்ட் எப்போ பார்த்தாலும் லைக் மணி கூடயே இருக்காங்க அண்ட் அவங்களோட ஷேடோலேயே இருக்கிறதுனால மேபி ரவீனா எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோ, அது தப்பான டெசிஷன் தான். மேபி அவளுக்கு பதிலாக மாயா போயிருக்கலாம். இல்லை, ஓட்டிங் தெரியும்ல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ அதுலேயே மாயா தான் போயிருக்கணும். எப்படி ரவீனா போயிருக்கான்னு இல்லை, சத்தியமாக எதிர்பார்க்கல. நாங்கள் மாயா இல்லை நிக்சன்னு நினச்சோம். பட் ரவீனா எப்படி போனாங்க? ஆமாம், லைக் நல்லா இருக்கிறதுலே கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்தாங்க, நல்லா இருந்தா. ஆமாம், அவங்க போயிருக்கலாம். மாயா விட நிக்சன் போயிருக்கலாம். நிக்சன் எதுலுமே ரொம்ப ஈடுபாடு இல்லாம ஒரு மாதிரி இருந்திருக்காரு. அதனால நிக்சன் போகலாம். நிக்சன் கேம் எல்லாம் அடுத்தவங்களை பிளேன் பண்ற மாதிரி தான் இருந்தது. அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அர்ச்சனா எல்லாத்துலயுமே நல்ல சூப்பரா பண்றாங்க. எல்லாத்துலயுமே அர்ச்சனா இஸ் த பெஸ்ட். அர்ச்சனா தான் வின் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஓட்டிங் எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. இல்லை, ரவீனா வந்திருக்கலாம். ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ரவீனா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அனுசரித்து அந்த குழந்தைத்தனம் ரொம்பவே இருக்குது. ஆனால் எப்படி போனாங்கன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது விஜய் டிவி தான் கேட்கணும் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதே அவங்களுக்கு. மாயா இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க, வேற ஒன்றும். நானும் அதே தான் நினைக்கிறேன். மாயா தான், மாயா வச்சு தான் மாயா போக வேண்டியது. ரவீனா போய் இன்னொரு 2 வீக்ஸ் சண்டை போடனால அவங்க டைரக்டா போய் சண்டை போட மாட்டாங்க. பட் லைக் தூண்டி விடுவாங்க. மற்ற சண்டை நடந்துடும், அவங்க ஜாலியாக உட்காந்து. பிரதீப் போகும்போதே மாயா போயிருக்கணும். ஆனால் மாயா ஏன் தெரியல, இது வரைக்கும் வச்சுருக்காங்க. அது உண்மையாக இருக்கலாம், நாங்கன்னு சொல்லலை. எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு அதுதான் தோணுது. ஆனால் எதுவுமே சொல்கிறது கிடையாது இல்லையா. வீக்கெண்டில் மாயா பற்றி எதுவுமே சொல்கிறது கிடையாது. வந்த உடனே அவங்கள ஒரு மாதிரி கூல் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி. பிக் பாஸே ரொம்ப சரியா இல்லைன்றத இதுலேருந்தே தெரியுது. ஆனால் ரொம்ப நல்லா இல்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரி. அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நிக்சன் அந்த பூர்ணிமா பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் நடுவில் வேற மாயா வேற 3 பேரும் சேர்ந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. கமல் சார் நியாயமாக நடந்துக்கணும். ஓட்டிங் இதுலலாம் நியாயமாக நடந்துக்கணும். கமல் சார் எந்த பக்கமும் சாயாமல் அவர் எதுக்கு ஜட்ஜாக போட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கணும். எங்கள் சப்போர்ட் அர்ச்சனாவுக்கு தான். அர்ச்சனா எல்லாமே ஓரளவு நடுநிலைமையாக தான் இருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஓட்டிங் இதில் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அர்ச்சனா வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஓட்டிங் பார்க்கும்போது அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. எப்பவுமே பார்க்கும்போது அவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. இல்லை, எல்லாமே பேசும்போதும் சரி, எல்லாம் அவங்களுடைய செயல்கள் சரி, நல்ல மெச்சூர்டாக கரெக்டாக நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்காங்க. இருக்கிறவங்களே அவங்க தான் பெஸ்ட். என் ஓட்டு அர்ச்சனாவுக்கு தான். டைட்டில் வின் பண்ண விசித்ரா மேம். ஏன்னா பர்சனலி எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் அம்மாவும் பார்ப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கும் அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ
அவங்க டைட்டில் வின் பண்ணால் நல்லா இருக்கும். அவங்க வந்து எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்காக யோசிக்காமல் எல்லாரும் பற்றியும் யோசிக்கிறாங்க அண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட இதில் அவங்களோட மோட்டிவில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. வேறு எதுவும் அவங்க ஆமாம் எதிர்பார்த்தேன். பிகாஸ் அவங்க லைக் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க அண்ட் சேஃப் கேம் கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எதிர்பார்த்தேன். பட் பர்சனலி ஐ லைக் ரவீனா. இல்லை நான் எதிர்பார்க்கல. விசித்ரா மேம் போனால் கூட எனக்கு ஓகே. அவங்க எதுக்கு இருந்தாலும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஒரு டிக்கெட் டு ஃபினல் டாஸ்க் பார்க்கும்போது கூட எல்லாத்தையுமே சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு அக்செப்டன்ஸே கிடையாது. தோத்துட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு இதே கிடையாது. சரி எதுனாலும் அவங்க டிசிஷனு பீப்புள் ஓட் பண்ணுறது தானே. அவங்க நான் தினமுலாம் பார்க்குறேன். எனக்கு எது ஓகே தான். லைட்டாக கஷ்டமாக இருக்கும். பட் அக்செப்ட் பண்ணி தானே ஆகும். ஏன்னா அவ்வளோ சீரியஸாக பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். ஸோ யார் பண்ணணும் நான் விஷ்ணு ஓகே. எனக்கு வந்து விசித்ரா மேம் பிடிக்கும். எனக்கு மணி ரொம்ப பிடிக்கும். நிக்சன் பிடிக்கும். நிக்சன் வந்து அவங்க லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு இதோட வேல்யூ அதிகமாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க ஜெயிச்சாலும் நான் ஹாப்பி. அதை பற்றி எனக்கு தெரியல. பட் பர்சனலி எனக்கு அவங்கள ஏன் தூக்க மாட்டாங்க மேபி அவங்க கண்டென்ட் கொடுக்கலாம், இல்லை மேபி அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால. ஸோ கண்டென்ட் அவங்க மேபி அதிகமாக கொடுக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது எதுக்குன்னு. பட் மேபி எனக்கு பூர்ணிமா வார போவாங்கன்னு பார்க்குறேன். போகிற மாதிரி தெரில. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இதுக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு அராட்டி சேனலில் இருக்கும்போது பிடிக்கும். பிக் பாஸில் என்டர் ஆகும்போதே நான் யோசித்தேன், சரி ரைட்டு நம்மளுக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கூட அங்கே உள்ளே போனால் பிடிக்காம போயிடும்ல எண்ட் ஆஃப் த டே. அக்கா தம்பி ரைட், அதான் மாமா குட்டி கண்ணுக்குட்டி மாதிரி போயிட்டு. இப்போ வந்து விஷ்ணுவோட ஃபேமிலி வந்து பூர்ணிமா கிட்ட பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. விஷ்ணு வந்து பேசலை. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பேசாதனால இப்போ லவ் கண்டென்ட் இருந்தால் தான் அங்கே ஓட்ட முடியும். இப்போ எப்படி ஆக்சுவலி மணி அண்ட் ரவி தான் வெளியே இருக்கும் போதே லவ் பண்ணிருந்தாங்க போல். இங்கே வந்து கண்டென்ட் நிறைய ஓடி இருந்துச்சு. ரவினா ஆக்சுவலி இப்போ தான் டாஸ்க் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அவளையே இப்போ வெளியே துரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போது மணியோட கேம் தான் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு அண்ட் மணி அவங்க ஃபைனல்ஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. விசித்ராவும் எனக்கு யாருமே வின் பண்ணாமல் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அர்ச்சனாவுமே இப்போ ஆக்சுவலி நல்லா இல்லை. கொஞ்சம் நல்லா இல்லை மீன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில இப்போ கொஞ்சம் நாளாக. விஷ்ணு எவிக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் வந்துட்டு வேணும்னே ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி பண்ணுறாருன்னு தோணுது. ஸோ அவர் எவிக்ட் ஆயிருக்கலாம். என் பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். அர்ச்சனா இல்லைனா விசித்ரா அவங்க 2 பேருமே. ஏன்னா நல்லா இருக்கு. அவங்க சொல்கிற பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்க மாதிரி. மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது ஃபேக்காக இல்லை. எனக்கு பர்சனலி பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா அவங்க மற்றவங்கள வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ அவங்க இருக்கிறதுக்காக மற்றவங்க எல்லாருமே வச்சுக்கிறாங்களோ. இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. பூர்ணிமா மீன்ஸ் இவங்களோட கேம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்கள விட இவங்க கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி. பூர்ணிமா வந்து கொஞ்சம் ஐஷுவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பெட்டர் அவங்க போயிருந்தா நல்லா இருந்தது. அவங்கள விட இவங்க கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க. ஸோ ரவீனாக்கு பதில் பூர்ணிமா போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து இது பார்த்தீங்கன்னா மணி, அதனால அந்த ஒரு இதனால மேபி இருக்கலாம். ஏன்னா எனக்கு ரவீனா பிடிக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல.